டு மலேசியா vlog. இப்போதான் மலேசியாவில் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். நாங்கள் லேண்ட் ஆன இடத்துலேருந்து இமிக்ரேஷன் போகிற தூரம் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். வாவ். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் ஃபைனலாக வந்துவிட்டோம், ரீச் பண்ணிட்டோம் ட்வின் டவருக்கு. என்னடா ரொம்ப மேக்கப் போட்டிருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, அதனால தான், மாடல் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டோம். இதுதான். அப்புறம் முருகன் கோயிலுக்கு போகணும், அந்த கேவில் இருக்கும்ல, அதுக்கு போகணும். ஸோ அதையும் போயிட்டு அது எப்போ போகணும்னு தெரியல, பார்ப்போம். ஃபைனலாக இது பக்கத்துலேயே தான் இருந்துச்சு கைஸ். நருடு ஹோட்டலுக்கு வெறும் 1 கிலோமீட்டர் நடந்து கூட வந்துடலாம். ஆனால் தெரியல, நம்மளை பற்றி தான் தெரியும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்குது கைஸ். நான் நினச்சா சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு, பட் நான். ஹாய் மக்களே. ஸோ பாருங்க, இதுதான் வந்து நம்ம வந்துட்டோம். சிம்பிள், மலேசியனோட சிம்பிளுக்கு வந்துட்டோம் ஃபைனலாக. ஸோ ட்வின் டவர், எஸ் வந்தாச்சு. ஸோ மலேசியா ட்ரிப்போட ஒரு பகுதி நிறைவேறிட்டு. எனிவேஸ், ஸோ நேற்று கிளம்பினேன் போகிறதுக்கு, பட் அவங்க லைட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி அகெயின் வந்தேன். பிகாஸ் நேற்று கலராக போட்டிருந்தாங்க லைட்ஸ், எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. பட் இந்த மாதிரி சில்வராக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ், இட்ஸ் டூ ஹியூஜ். ஸோ ஆக்சுவலாக நான் உள்ளே போகிறதுக்காக ஒன்றும் வரல, பார்ட் ஆஃப் த இவெண்ட்டில் இருக்கேன். இடையில பசிக்குதேன்னு வெளியே வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நான் அப்படியே இங்கே ஓடி வந்துட்டேன். ஸோ அதுதான் நடந்த சினாரியோ. நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு மேபி உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ கைஸ், ட்வின் டவர் பார்த்துட்டு இப்போ நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன், திருப்பியும் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. ஸோ அது கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ 1 ringgit மாதிரி வரும் per பர்சனுக்கு. ஸோ விச் இஸ் அ குட் டீல் பை கோயிங் மெட்ரோவில் போகிறது. ஸோ அதனால் வந்திருக்கேன் மெட்ரோ ஸ்டேஷன். லுக்ஸ் ப்ரெட்டி குட்னா. ஸோ கைஸ், நாங்கள் இப்போது மெட்ரோவில் போயிட்டுருக்கோம் டங் வாங்கிக்கு. ஸோ நேம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, டங் வாங்கி. ஸோ க்யூட்டில். அங்கே இருந்த ட்வின் டவருக்கு தான் நான் போனேன். ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங். இப்போது ரொம்ப பசியாக இருக்குதா, ஸோ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு தூங்குறது தான் வேலை. ரொம்ப க்ளீனாக, ரொம்ப காமாக, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மும்பைஸே, அப்புறம் ஜல்வா, ராரா அப்படின்ட்டு கிளப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தோம் கைஸ், சையத் பிஸ்ட்ரோன்ட்டு. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு, டூ குட். எல்லாம் இந்தியன் சாப்பாடு தான் கிடைக்கும், பட் ரியலி ஆசம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். பட் அது மட்டும் இல்லை, இட்ஸ் வெரி சீப் ஆல்சோ. ஸோ சீப், அப்புறம் வந்துட்டு ப்ரைஸும் ரொம்ப கம்மி. டெஃபினெட்லி வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒரு சாம்பார் ட்ரை பண்ணேன், ஸோ மச் குட், லைக் ஆசம். சரி, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து எங்களோட ஈவெண்ட்டு நடக்குது இல்லையா, அதில் எங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு டிரெக்டர்ஸ், அவங்க கூட வெளியே வந்தேன். ஸோ வெளியே வந்துட்டு சும்மா வாக்கிங் போகலாமே அப்படின்ட்டு. இப்போ ஒரு 11:30 இருக்கும் நைட்டு. ஸோ நைட்டு இங்கே அவ்வளோவெல்லாம் ஹேப்பனிங்னு சொல்கிறது கிடையாது ஒரு சில பிளேஸில், பட் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் வந்து 9:30, 10க்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வெரி காமாக தான் இருக்கும் ஒரு 9:30, 10க்கு அப்புறமா. பட் இந்த மாதிரி கிளப்பிங் ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால்
4ஆம் நாள் அதிகாலை 12 மணி. சாரி, மதியம் 12 மணி. பார்த்தீங்கன்னா கைஸ், நான் என்னோடய ஷோவுக்கு வந்து ஒரு என்னோடய சூட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பிளேஸை பாருங்கள், இட்ஸ் அமேசிங்கில். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஸ்டே பண்ண இந்த ஹோட்டல்லே எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன். இட்ஸ் ரியலி அமேசிங். இடத்த பாருங்களேன், இங்கே நிறைய சின்ன சின்ன கடைங்க, அப்புறம் வந்துட்டு சூட் ஷாப். நான் வந்து இங்கே என்னோட டிசைனரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், என்னோடய க்ளோதிங்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இருக்குது ஆக்சுவலாக அழகாக இருக்குன்னா, சின்ன மினி மார்ட் மாதிரி வச்சுருக்காங்க, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே. இது மலேசியா ஹலால் கண்ட்ரி அப்படிங்கிறதால வந்து ரொம்ப பேடான ஃபுட்டெல்லாம் இங்கே செல் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கிலாம் இருக்குது, ஸ்டிக்கி ரைஸ். இட்ஸ் மை ஃபேவரட் ஆக்சுவலி. அங்கே ஃபிஷ் பேன் கேக் இருக்குது. சூலோ இருக்குது. yang kita langsungkan untuk hari ini terpopuler. அதே நாள் நள்ளிரவு 12 மணி. Really cute. Look at guys. செம கியூட்ல. நம்மளை பற்றி தான் தெரியும்ல கைஸ், இந்த வூடு டூடு, இந்த பொம்மைங்க, அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டினாலே நம்ம ரொம்ப ஒரு மாதிரி நம்மளோட கேரக்டரே சேஞ்ச் பண்ணிடுவோம். இவன் வேற மிட் நைட்டில் நடு ரோட்டில் இந்த மாதிரி க்யூட்டாக நின்றுருந்தான். அவனை பார்க்கும்போதே ரொம்ப ப்ளேஃபுல்லாக விளாடணும் போல் இருந்துச்சு. அதனால நானும் அவனை பிடிச்சி முட்டு விளையாடிட்டு இருந்தேன். அவனும் எனக்கு ஒரு ஹக் கொடுத்தான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளப்புக்கு வரோம்னு வந்துட்டு பார்த்தோம். பட் கிளப்பிங் எதுவுமே இங்கே நடக்கலை. கிளப்பிங் இஸ் லைக் தே ஆர் லைக் ஓவர் சார்ஜிங். அதனால் நாங்கள் வந்து சும்மா இப்படி ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தோம். இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கா இருக்காங்க, காஃபி அக்கா. இந்த பயலுக்கு வேறு நம்மளை கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகல. அதுக்கு பதிலாக எனக்கு இந்த ஷவர்மா வாங்கி கொடுத்தாங்க. சரி ஓகே, வந்ததுக்கு லாபம் அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே பேக்க ஸோ இதில் பாம்பு வச்ச நம்ம வித்த காட்டிட்டு இருக்காங்க நிறைய பேர் கைஸ். செம்ம ஹேப்பனிங். பாம்பு வித்த, அப்புறம் கரடி வித்த, குரலி வித்த எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன நியூயார்க் மாதிரியே இருந்துச்சு இந்த ஏரியா. செம்ம அழகாக ஃபுல்லாக எல்இடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு சான்ஸே இல்லை. செம்ம ஹேப்பனிங் கைஸ். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைங்க, சின்ன சின்ன சுவேனியர்ஸ், அப்புறம் வந்துட்டு பொம்மைங்க, லபூபு, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் வேறு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த ரோடை பார்த்து. ஸோ நான் தனியாக வரல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு என்னோடய டைரக்டர்ஸ், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க எல்லார் கூடயும் தான் வந்தேன். ஸோ அவங்களோட பர்சனல் காரணத்தால் நான் அவங்கள வீடியோ எடுக்கலை. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்ம ஹேப்பனிங். நிறைய இண்டியன்ஸ், அப்புறம் நிறையா நம்ம சவுத் ஏஷியன் பீப்புள் நிறைய பேர் பாருங்கள். இது ஃபுல்லாகவே டாய்ஸ் தான். இந்த கடைக்குள்ளே போயிட்டு நான் வேறு ஒவ்வொன்றை தூக்கி இந்த லபுபோ தூக்குறது, அப்புறம் வந்துட்டு இந்த லிலோவை தூக்குறது, எல்லாத்தையும் வச்சு விளாடிட்டே இருந்தேன். எனக்கு டைம் போகிறதே தெரியல. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. 5ஆம் நாள் மதியம் 12 மணி. இந்த ஏரியா வந்து ஃபுல் ஆஃப் தமிழ் பீப்புள்ஸ் தான். எல்லாமே தமிழ் கோவில், அப்புறம் புத்திஸ்ட் டெம்பிள் கூட இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம். ஸோ இங்கே எல்லாமே ஃபுல்லாக தமிழியன்ஸ் தான். தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா. ஹாய் காய்ஸ், என்னோட வந்து லாஸ்ட் இயர் வின்னர் வேர்ல்ட் ஜூனியர் டூரிசமோட வின்னர் இருக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் தாய்லாந்து.
கம்போடியா பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்காங்க பாருங்கள், க்யூட்டில். ஏ வித்தா இவர் தான் வந்து என்னோட டைரக்டர் ஃப்ரம் புனே, குளோபல் மாடல் இந்தியாவோட அண்ட் குளோபல் மேன் அண்ட் உமன் இன்டர்நேஷ்னலோட பிரசிடென்ட். ஸோ மிஸ்டர் அமர்ஷாம், சே ஹாய். ஸோ வி ஆல் டுகெதர் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈவெண்ட்டில். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஸ்பீச்சு கொடுக்கறதுக்கு இருக்கிறேன், பாருங்கள். This year we have 3 ஸோ ஃபைனலாக கைஸ் இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டும் முடிஞ்சுது. கம்போடியா வந்து கிராண்ட் வின்னராக அந்த நடுவில் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க 2 பேரும் தான், மலேசியாவும் கம்போடியாவும் தான் வந்து ஃபைனல் கிராண்ட் வின்னர்ஸாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அதே நாள் இரவு 9 மணி. ஹாய் மக்களே. ஸோ நான் வந்து ஜிம் முடிச்சுட்டு, ஸோ ஆஸ் யூஷுவலாக நாளைக்கு ஷூட்டு. ஸோ ஷூட்டுக்காக வந்து கொஞ்சம் ரெடியாக வேண்டியிருக்குது இல்லையா, ஸோ அதனால் இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப டெக்னாலஜியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்குது, அழகாக இருக்குது, க்ளீனாக நீட்டாக. பயந்துடாதீங்க கைஸ், அது நான் தான், என்னோட வாய்ஸ் தான். நான் ஜிம் முடிச்சுட்டு ரோட்டில் வரும்போது இவனை பார்த்தேன், பாவமாக உட்காந்துட்டு இருந்தான். அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அவனோட விளையாடிட்டு அப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டேன். ஸோ அடுத்த விலாகில் சந்திக்கலாம். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.